வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். இது வந்து நேற்று எடுத்த ட்ரேடு 1:3.75 போய் அடிச்சுது. இன்னும் அந்த ட்ரேட் வந்து போயிட்டே தான் இருந்திருக்கும். பட் நான் டார்கெட் வந்தோடனே இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதெல்லாம் வந்து இப்போது ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஆக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லிக்விடிட்டி ஏரியாவில் மார்க்கெட்டில் மார்க் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி மார்க் பண்ணுவீங்க. கரெக்டாக இந்த ஏரியாவில் ஒரு லிக்விடிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு லிக்விடிட்டி இருக்குதுன்னு சொல்லி மார்க் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு இதுதான். அதாவது மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் தான் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிப்பீங்க. கரெக்ட், இந்த ஏரியாவில் வந்து லிக்விடிட்டி இருக்குது, அது மறுக்கல. பட் ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவிலேருந்து இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகிட்டு இந்த சைடு போகுது, இப்படி போகுதுன்னா இப்போது ப்ரைஸில் வந்து இந்த ஏரியாவில் மட்டும் இப்போ வந்து லிக்விடிட்டி கிடையாது. நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது இதுதான் வந்து லிக்விடிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு தப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாதீங்க. ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது, ஒரு டிக்கு மூவ் ஆகுது, சின்னதாக ஒன்று மூவ் ஆகுதுன்னா கூட அந்த இடத்துல வந்து ஒரு புது பை ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு செல் ஆர்டர்ஸ் இருந்திருக்கும். ஒரு புல்ஸ் அண்ட் பியர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரைட் ட்ராப் நடக்கும், ஒரு லிக்விடிட்டி வந்து ஒரு ஸ்வீப் நடக்கும். ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இந்த சின்னதாக இந்த இடத்துல இருந்து இந்த மூமெண்ட்டே வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக தெரியும் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன அர்த்தம்னா, சார்ட்டில் எல்லா இடத்துலையும் லிக்விடிட்டி இருக்குது. சார்ட்டில் இந்த ஏரியாவில் மட்டும் லிக்விடிட்டி இல்லை, எல்லா ஏரியாவிலும் லிக்விடிட்டி இருக்குது. இந்த டைம் ஃப்ரேமில் இந்த ஏரியாவில் ஹை லிக்விடிட்டி இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி, இந்த சைடு வந்து செல் சைடு லிக்விடிட்டி வந்து ஹையாக இருக்குது இந்த டைம் ஃப்ரேமில். அதுக்காக சார்ட்டில் மற்ற ஏரியாவில் வந்து லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. சார்ட்டில் எல்லா ஏரியாவிலும் லிக்விடிட்டி இருக்குது. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது இந்த ஹை லிக்விடிட்டி இருக்குல்ல, இந்த ஏரியாஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சார்ட்டை படிக்கும்போது புரிஞ்சிக்கணுமே தவிர இதுதான் லிக்விடிட்டி ஏரியான்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. சரி, ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு, சார்ட்டில் வந்து எல்லா ஏரியாலையும் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குட்டி குட்டியாக நடக்குதுல்ல, இப்போ இந்த டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். இந்த டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் லோவர் டைம் ஃப்ரேமை போயிட்டு நம்ம ஒரு தடவை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன லிக்விடிட்டிஸை கூட நம்ம பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ், பிடிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஏரியாஸில் இருக்க லிக்விடிட்டிஸை, குட்டி குட்டியாக இருக்க லிக்விடிட்டிஸை பிடிக்கவும் ஒர்க் ஆகும். ப்ளஸ் இந்த ஏரியாவில் வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டின்னு ஒரு ஹையாக இருக்க லிக்விடிட்டி ஜோன்ஸையும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிக்க ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கான்செப்டில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ருடிமெண்டரி ராஃப்டில் இருக்குது. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இன்னும் கூட நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், அது இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ இண்டிகேட்டர்ஸில் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 2 டைம்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதாவது 2 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம். முதல் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 8. ஸோ இந்த செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். நான் இந்த செட்டிங்ஸில் தான் வந்து பேக் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணது. 8 அண்ட் ஓப்பன், சோர்ஸ் வந்து ஓப்பன், லென்த் வந்து 8. இதை வந்து வேணும்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லென்த் 8, சோர்ஸ் ஓப்பன். ஸோ கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கலர் வந்து மேபி ரெட்டு போட்டுக்கிறேன். ரெட்டு நான் கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கிறேன். அடுத்து இருக்கிறது வந்து இது வந்து ப்ளூ, இதுவே கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிறேன் 9க்கு. இதில் வந்து நான் எதுவும் தொடலை. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, லென்த் வந்து 9, சோர்ஸ் வந்து க்ளோஸ்னு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. 8 ஓப்பன், 9 க்ளோஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ போயிட்டு ஹிக்கினாஷி கேண்டில்ஸாக மாற்றிக்கிறோம். இப்போ வந்து ஹீக்கினாஷி கேண்டலாக மாற்றிட்டோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஹீக்கினாஷி கேண்டல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கிராஸ் ஓவர் நடக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதா, இந்த ரெட் லைனுக்கு மேலே இந்த ப்ளூ லைன் போகுது. ஓகே, ஒரு பை கிராஸ் ஓவர், அதாவது ஒரு பை செட்டப். இது ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்த உடனே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். யூஸ்வலாகவே நான் வந்து மூவிங் ஆவரேஜில் சொல்லியிருப்பேன், நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். எதுலேயுமே வந்து கிராஸ் ஓவர் நடந்த உடனே நான் ட்ரேட் பண்ண சொல்ல மாட்டேன். அதே போல் தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு கேண்டில் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ், இந்த ப்ளூ, இந்த ரெட் எதுவுமே தொடாமல் இப்படி ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து தனியாக ஃபார்ம் ஆகணும். அதுக்கு விக்கெலாம் இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக் இல்லை, இந்த இடத்துல வந்து விக்கு கிடையாது. பட் இதுக்கு வந்து விக்கு இருக்கலாம். ஓகேவா, விக்கு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் தள்ளி இருக்கணும். இந்த கேண்டில் வந்து இந்த லைன்ஸ் எதையும் டச் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த கேண்டில் வந்து அப்படி இருக்குது. ஓகே, இது வந்த உடனே ட்ரேட் பண்ணுவோமானா, இது வந்த உடனே ட்ரேட் பண்ண மாட்டோம். இப்போ வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ன வெயிட் பண்ணுவோம்னா, ஒரு ரெட் கேண்டில் வந்து இந்த லைன்ஸை தொடணும். ஓகேவா, அதோ இந்த பாருங்க, இந்த ரெட் லைன் வரைக்கும் தொட்டால் நல்லது. நான் வந்து இதே தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ப்ளூ லைன் வரைக்கும் தொடுறதை வந்து எடுக்க வேண்டாம். மேபி இந்த ரெட் லைன் வரைக்கும் தொடுறதை வந்து எடுத்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து இந்த ரெட் லைனை தொடுது. இந்த ரெட் லைனை தொட்ட உடனே நீங்கள் என்ன மார்க் பண்ணுவீங்கன்னா, இந்த 2 கேண்டில் இருக்குல்ல, இந்த 2 ரெட் கேண்டிலோட ஹை எது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. மேக்ஸிமம் ஹை, இந்த மேக்ஸிமம் ஹை வந்து இதுதான். கரெக்டாக, இந்த மேக்ஸிமம் ஹை வந்து இந்த 2 ரெட் கேண்டிலோட மேக்ஸிமம் ஹை வந்து இதுதான். ஓகே,
ஸோ தெரியுதா? இந்த 2 ரெட் கேண்டிலோட மேக்ஸிமம் ஹையே நீங்க மார்க் பண்ணுவீங்க. இப்ப அடுத்து என்ன பார்க்கணும்னா, பிரைஸ் வந்து இத பிரீச் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. பிரைஸ் வந்து பிரீச் பண்ணணும். ஜஸ்ட் போயிட்டு க்ளோஸ் வைக்கணும். பாடிக்கு மேல க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லி இல்ல. ஜஸ்ட் வந்து அப்படி லைட்டா இந்த மாரி வந்து ஒரு ஒரு பிரீச் பண்ணா ஓகே. இதுக்கு என்ன பண்ணுது? பிரைஸ் வந்து தொடுது. ஆனா பிரீச் பண்ணல. அதாவது மேல போயிட்டு லைட்டா ஒரு சின்னதா விக் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, அது கூட இல்ல. 2மே வந்து ஈக்குவலா இருக்கு. ஒரு சின்ன விக் இருக்க மாரி பார்த்துக்கணும். அப்படி வந்து நடக்கல. ஸோ நம்ம என்ன பண்றோம்? வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுது? அடுத்து திரும்ப வந்து 2 ரெட் கேண்டில் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து திரும்ப 2 ரெட் கேண்டில் வந்துடுது. ஸோ இந்த லைன் வந்து இப்போ இது வந்து நம்மளுக்கு இன்வாலிட் ஆயிடுச்சு. ஏன்? ஏன்னா வந்து ஒரு கிரீன் கேண்டில் நடுவுல வந்துடுச்சு. நடுவுல வந்ததுக்கு அப்புறமா 2 ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து அப்படியே வந்து இங்க போடுறோம். ஏன்னா இந்த 2 ரெட் கேண்டிலுக்கு இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹை. ஓகே. ஸோ இப்போ இந்த ஹையை வந்து பிரைஸ் பிரீச் பண்ணுதான்னு பார்க்குறோம். இதுக்கு மேலே வந்து பாடியே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் வந்து விக்கு வந்து மேலே அப்படி லைட்டாக க்ளோஸ் வச்சா கூட ஓகே. இந்த இடத்துல பாடியே க்ளோஸ் வச்சிருக்கு. என்ன பண்ணுவோம்னா, அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம வந்து லாங் போவோம். இந்த கேண்டில் இங்கே இருக்குன்னா, இந்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறதுன்னு கேட்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெட் கேண்டில், இந்த மேக்ஸிமம் லோ, இந்த 2 ரெட் கேண்டிலுக்கு ஒரு மேக்ஸிமம் லோ இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை லைட்டாக இப்படி 2 பாயிண்ட் இப்படி தள்ளி போட்டுப்பீங்க. போட்டுட்டு நவ் எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:3. இந்த இடத்துல வந்து நம்ம 1:2வே சொல்லி பார்க்கலாம். ஏன்னா 1:2 வந்து வின் ரேட் வந்து நல்லாவே இருக்குது. 1:2 வந்து இந்த இடத்துல ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஏரியா. ஸோ இந்த மேக்ஸிமம் ஹை மேக்ஸிமம் லோவை நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கு 2 பாயிண்ட் தள்ளி, இது ஆக்சுவலாக வந்து இங்கே தான் போடணும். அப்படி பார்த்தா ஸ்டாப் லாஸ் இங்கே போடணும். அப்படி பார்த்தாலும் வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ இதோட ஃபேக் செட்டப்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா, இந்த இடத்துல வந்து நம்மளால வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேடை வந்து எடுத்தே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரைஸ் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்லாவே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். நான் திரும்ப காட்டுறேன் ஏதாவது ஒரு பை செட்டப். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறமா ஒரு கேண்டல், இந்த கேண்டல் வந்து இதை விட்டு தனியாக போயிட்டு வெளியே க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த கேண்டல் வந்து தொடுது. இந்த இடத்துல பாருங்க, இந்த கேண்டல் வந்து இந்த லைன்ஸை தொடுது. ஆனால் அது ரெட் கேண்டலாக இல்லை. இந்த இடத்துல தான் இது வந்து ஒரு ரெட் கேண்டலாக இருக்கு. ஓகேவா? இந்த ரெட் கேண்டல் வந்து இந்த ரெட் லைனை தொடுது. ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரெட் கேண்டல்ஸ் வந்தாவே அந்த கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல வந்து கேண்டலோட ஹை, இந்த இடத்துல வந்து கேண்டலோட லோ அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டே போவோம். அடுத்த வர ரெட் கேண்டல் இந்த ரெட் கேண்டலுக்கு மேலே பிரீச் பண்ணுச்சுன்னா அப்படியே இந்த லைனை வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே போவோம். அதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸில் காட்டுறேன், புரியும். ஓகே, இப்போ இதை மூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு கேண்டில் வந்து இதுக்கு மேலே வந்து போயிட்டு ஒரு க்ளோஸ்னு இல்லை, ஒரு பிரீச் பண்ணணும். இந்த லைனுக்கு மேலே போயிட்டு அப்படி பிரீச் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்த கேண்டிலே வந்து லைனுக்கு மேலே போயிட்டு பிரீச் பண்ணுது. ஓகே, ஸோ விட்டுடுறோம். என்ன பண்ணுறோன்னா, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்? லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு என்ட்ரி கிடைக்குது. திரும்ப வந்து ஒரு 2 ரெட் கேண்டில் வருது. ஸோ ரெட் கேண்டில் வரும்போது என்ன பண்ணுறோம்? அந்த ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல அதோட ஹை, இந்த இடத்துல அதோட லோ. எவ்வளோ தூரத்துக்கு ரெட் கேண்டில் போயிட்டே இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு மார்க் பண்ணிட்டே இருக்கும். இன்கேஸ் இது வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சுன்னா அதை நம்ம எடுக்க மாட்டோம். அதை நம்ம அப்படியே வந்து விட்டுருவோம். திரும்ப வந்து நம்ம செல்லிங்க்கு போயிடுவோம். இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் நடக்கல. இந்த ப்ளூ லைன் வந்து ரெட் லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ பை செட்டப் வந்து இன்னும் வேலிடாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ மார்க் பண்ணுறீங்க. ஒரு கேண்டில் வந்து மேலே பிரீச் வைக்கணும். இந்த கேண்டில் வந்து மேலே போயிட்டு பிரீச் வச்சிருக்கு. இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்க? அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்கில் இங்கே எங்கன்னா இருக்கும். ஸோ ஈக்கினாஷி ஆவரேஜ் ப்ரைஸ்னு சொல்லி கவலைப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் என்ட்ரி ஆகிற ப்ரைஸ்லேருந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. கரெக்டாக? நீங்கள் என்ட்ரி ஆறீங்க, இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அதுலேருந்து யூ வில் எய்ம் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 1:2. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 வின்னர்ஸ், இந்த ஒரே ட்ரேடில் உங்களுக்கு வந்து 2 வின்னர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே செல்லுக்கு பார்க்கலாம். செல்லுக்கும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு யூனிக் செட்டப் கிடச்சிதுன்னா நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுவேன். ரெகுலராக இருக்க செட்டப் இல்லாமல் சில சமயம் வந்து ஏதாவது யூனிக்காக இருக்கும். சரி, இதை பார்க்கலாம் நம்ம. இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. ஒரு கிராஸ் ஓவர் நடந்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கேண்டில் வந்து வெளியே தள்ளி ஓப்பன் பண்ணுதான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து வெளியே தள்ளி இந்த 2 லைனையுமே தொடலை, நல்லா வந்து தள்ளி ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கேண்டில் போயிட்டு இந்த ரெட் லைனை தொடுது. இப்போ இந்த ரெட் லைனை தொடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த க்ரீன்ஸோட ஹை அண்ட் லோ அப்படியே மார்க் பண்ணுவோம். இந்த க்ரீனோட ஹை அண்ட் லோ, இந்த க்ரீனோட ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணுறோம். ஏதாவது ஒரு கேண்டில் வந்து இதுக்கு கீழே வந்து லைட்டாக ப்ரீச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது கரெக்டாக வருதான்னு தெரில. ஓகே, இந்த கேண்டில் வந்து தொட்டிருக்கு. ஆனால் இது கீழே வந்து பிரீச் பண்ணலை, இது கீழே வந்து போகலை. இந்த கேண்டில் வந்து கீழே வந்து போயிருக்கு. இந்த கேண்டில் வந்து கீழே வந்து போயிருக்கு. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்கில் எங்கன்னா இருக்கும். அது எங்கன்னு சொல்லி சரியாக தெரியல.
இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகிறோம்னு சொன்னால் இதுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். இது இப்படி இருக்குன்னா இதுக்கு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். போட்டுட்டு நவ் வி ஆர் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:2 வந்து கரெக்டாக அச்சீவ் ஆயிருக்கு. அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்து இதுக்கு மேலே இன்னும் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டோம் வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இந்த இதெல்லாம் பை செட்டப், நான் பை செட்டப் சொல்ல விரும்பல, ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து சூப்பராக இருக்கா. இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு க்ரீன் கேண்டல் தான், 2 க்ரீன் கேண்டல் கூட வரல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் தருது. கிராஸ் ஓவர் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேண்டல் வந்து நல்லா இந்த 2 கேண்டலும் வந்து இந்த லைனை விட்டு நல்லா தள்ளி வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது. ஓகே, க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டல் போயிட்டு இந்த ரெட் கேண்டலில் மேலே போயிட்டு தொடுது. தொடும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஹை, இந்த இடத்துல வந்து லோ அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த லோவை வந்து ஏதாவது ஒரு கேண்டில் வந்து ப்ரீச் பண்ணதான்னு பார்க்குறோம். அடுத்த கேண்டலே வந்து என்ன பண்ணுது, இந்த லோவை வந்து ப்ரீச் பண்ணுது. இதை ப்ரீச் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே எங்கன்னா ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இது மேலே போடுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து மார்க்கெட் ஆர்டரில் என்ட்ரி பண்ண பார்க்காம நீங்கள் வந்து இந்த கேண்டில் லோ இப்படி ஃபார்ம் ஆகிட்டே வந்துச்சுன்னா அந்த லைனுக்கு கீழே நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டுக்கலாம். இந்த லைனுக்கு கீழே லிமிட் ஆர்டர் போட்டு வைக்கலாம். மார்க்கெட் டேப் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் போட்டுடலாம். இந்த இடத்துல இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. நோ எய்மிங் ஃபார் 1:2. நோ எய்மிங் ஃபார் 1:2. ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்கலாம் ஏன் நிறைய நான் ரிஸ்க் ரிவார்ட் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. 1:2 வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நிறைய வேணும்னா நிறைய வச்சுக்கோங்க, பட் 1:2வே போதும். இதில் வந்து நிறைய வின்னர்ஸ் எடுக்கலாம். ஏன் வந்து நான் 1:3 1:4 சொல்லாமல் 1:2 சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு மல்டிபிள் என்ட்ரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ட்ரேடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கும். இந்த இடத்துல ஏதாவது என்ட்ரி கிடைக்குதுன்னா இப்போ இதுலேருந்து நீங்கள் 1:2 பார்ப்பீங்க. ஸோ 2 2 4 ஆயிடுச்சு. பட் நீங்கள் 3 வைக்கிறீங்கன்னா இந்த என்ட்ரிஸ் இங்கே கிடைக்கும் போதே இங்கே தான் முடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1:3 அவ்வளோதான் எடுப்பீங்க. பட் இப்படி பிரித்து போடும்போது லாங் ரனில் வந்து ஒரு 2 என்ட்ரி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 வின்னர்ஸ் எடுத்திருப்பீங்க. அது வந்து கொஞ்சம் லாங் ரனில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் 1:2 சொல்கிறது. பட் உங்களுக்கு வந்து அதிகமான ரிஸ்க் ரிவார்ட் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. பட் அது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து லாங் ரனில் சரியாக ஒர்க் ஆகலை. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும்போது இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டல் வருதான்னு சொல்லி பார்க்குறீங்க. ஒரு ரெட் கேண்டல் வருது, ஒரு ரெட் கேண்டல் வருது. ஆனால் அது வந்து ப்ளூ லைன் தான் தொடுது, இந்த ரெட் லைனை தொடருது. அடுத்து ஒரு ரெட் கேண்டல் வருது, அது வந்து ரெட் லைனை வந்து டச் பண்ணிடுது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேண்டல், இந்த 2 கேண்டலுக்கு எது வந்து ஹைன்னு சொல்லி பார்க்குறீங்க. இதுதான் வந்து ஹை. ஸோ ஓகே, இதோட மேக்ஸிமம் லோ எதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. இந்த 2 கேண்டலுக்கும் இதுதான் வந்து லோ. அடுத்த 3வது கேண்டல் வருது. 3வது கேண்டல் வந்து இந்த 2 ஹை அண்ட் லோவை வந்து ப்ரீச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த 2 ஹை அண்ட் லோ அப்படியே வந்து நிற்குது. அடுத்து வந்து எப்போ ஒரு கேண்டல் வந்து இதுக்கு மேலே ஸ்லைட்டாக க்ளோஸ் வைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கேண்டல் வந்து ஸ்லைட்டாக க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கே லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறோம். நம்ம எய்மிங் ஃபார் 1:2. ஒரு 1:2 வச்சிங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஈஸியான செட்டப்பு. ஒரு கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறமா வந்து ஒரு கேண்டல் தனியாக இருக்குது. தனியாக இருந்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டல் போயிட்டு இந்த ரெட் லைனை தொடுது. ரெட் லைனை தொட்டதுக்கப்புறமா அடுத்த கேண்டலே வந்து இதை கீழே வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டாக இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகிறோம். இதுக்கு மேலே இந்த கேண்டலுக்கு ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படின்னு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2. நோ எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விப்சாஸ், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் நடந்திருக்கு. ஆனால் ரெட் கேண்டல் போய் தொட்டிருக்கு, ஒரு க்ரீன் கேண்டல் தொடலை. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல டவுனு. ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு விப்சாவை வந்து இது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கு. எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கு, இந்த க்ரீன் கேண்டல்ஸ் போயிட்டு இந்த ரெட் லைனை தொடுது. ஸோ ரெட் லைனை தொடும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த க்ரீன் கேண்டல்ஸோட மேக்ஸிமம் ஹை இது, இந்த க்ரீன் கேண்டல்ஸோட மேக்ஸிமம் லோ இது. கரெக்டாக? பட் இந்த லோக்கு கீழே இந்த கிராஸ் ஓவர் இருக்கும் போது எந்த கேண்டலும் போய் க்ளோஸ் வைக்கலை. ஓகே, பட் இந்த இடத்துல கிட்ட வந்திருக்கு. பட் அது வந்து புது கிராஸ் ஓவராக இருக்குது. இந்த இடத்துல மேலே போயிட்டு புது கிராஸ் ஓவராக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து விப்சாஸை வந்து அவாய்ட் பண்ணுறோம். பட் 100% வந்து விப்சாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமானா வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் யாராலையும் முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மூவ் இருக்குது. பட் இந்த மூவை வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டிய மாதிரி போல இருக்குது. அது வந்து ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப சகஜம். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து எல்லா மூவையும் பிடிக்காது. சில மூவ் வந்து மிஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரிஃபைன் பண்ணுறீங்கன்னா அப்படி ரிஃபைன் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாட் தனியாக வந்துருச்சு. கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே ஒரு கேண்டல் தனியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெட் கேண்டல் வந்து இந்த ரயிலில் தொடுதான்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். இந்த கேண்டல் வந்து இந்த லைனை வந்து தொடுது. தொட்டதுக்கப்புறமா ஸ்லைட்டாக ஒரு ப்ரீச் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கேண்டல் வந்து ப்ரீச் பண்ணுது.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேண்டில் இங்கே தான் எங்கேயோ ஓப்பனிங் இருக்குது. ஸோ நல்ல டிஸ்கவுண்ட் ஏரியாவில் கிடச்சிருக்கு. இங்கே எங்கேயோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லாங் போகிறோம். லாங் போயிட்டு இந்த கேண்டலுக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். கிட்ட வந்திருக்கு. அதுக்கு தான் சொல்கிறது பாருங்கள், இந்த இடத்துல ஈக்குவல் லோவை எடுத்திருக்கு. 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தப்பிச்சிருவீங்க. 1 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. 3 பாயிண்ட் போட்டால் ஓகே, பட் மினிமம் வந்து 2 பாயிண்ட் தள்ளி வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடுங்க. நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இதே நீங்கள் 1:3 1:4னா இந்த ட்ரேட் வந்து வந்திருக்காது. ஏன்னா குட்டி குட்டியான லிக்விடிட்டி தான் பிடிக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற போல தான் நம்ம வந்து நம்மளோட டார்கெட்ஸை வைக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் வருது. கிராஸ் ஓவர் வந்த உடனே ஒரு கிரீன் கேண்டல் போயிட்டு இந்த ரெட் லைனை தொடுது. ரெட் லைனை தொடும் போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம இமீடியட்டாக வந்து ஷார்ட் போகிறோம். அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே எங்கன்னா ஷார்ட் போகிறோம். இதுக்கு மேலே அப்படி 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் இதுதான் இந்த ஏரியா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஹீக்கினாஷியில் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஹீக்கினாஷியில் வந்து இந்த ஏரியாவாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கு மேலே 2 பாயிண்ட் தள்ளி போடுவீங்க. ஸோ அப்படி போடும்போது 1:2 வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த நம்ம பிடிக்கிறது இந்த கான்செப்டோட இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டே வந்து ஒரு சின்ன சின்ன லிக்விடிட்டி ஏரியாஸ்லாம் ஏதாவது மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுச்சுன்னா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. இந்த இடத்துல போய் தொடுது, அடுத்த கேண்டல் வந்து இது கீழே வந்து போகுது. பட் இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. ஸோ எதுவுமே வந்து 100% கிடையாது. நான் அதையும் சொல்லிடுறேன். யாரும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது, அது அடிக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. அது வந்து எனக்கு தெரியாது. ஓகேவா, எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நான் சொல்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் அடிக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டாப் லாஸே அடிக்காத ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு தெரியாது. ஓகேவா, நான் சொல்கிறது வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, நல்ல கான்செப்டில் பில்ட் பண்ணுறேன். இஷ்டம்னா அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வருவீங்க. இந்த இடத்துல கூட வந்து ஒரு செல் செட்டப் இருக்குது, கிராஸ் ஓவர் கொடுக்குது, மார்க்கெட் வந்து இந்த மீனை விட்டு நல்லா தள்ளி வருது. அதுக்கப்புறம் மீனில் போயிட்டு இந்த ரெட் லைனை தொடுது. ரெட் லைனை தொடுத்த அடுத்த கேண்டலே வந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்குது. கீழே வந்து க்ளோஸ் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து ஷார்ட் போகிறீங்க. இதுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட், இதுதான் மேக்ஸிமம் ஹை. கரெக்டாக இந்த 2 கேண்டலுக்கு இதுதான் மேக்ஸிமம் ஹை. இதுக்கு மேலே 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. நோ எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு என்ட்ரிஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா இந்த இடத்துல இன்னொரு 1:2 வைக்கலாம். ஸோ 1:2 1:2 4 ஆகிடும். அதுக்கு தான் வந்து 1:3 அதெல்லாம் வைக்கிறது கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜியில். இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.